தென்னிந்திய திரைப்பட நடிகை, இயக்குனர் மற்றும் அரசியல்வாதியாவார். இவர் 16 வயதிலிருந்து திரைப்படங்களில் நடித்தார். 1953இல் புட்டிலு திரைப்படத்தில் நடிக்கத் தொடங்கினார். ஜமுனா அவர்கள் பிறப்பு 30 ஆகஸ்ட் 1936. அவர் பிறந்த ஊர் கர்நாடகம். அவர் இறப்பு 27 ஜனவரி 2023, 86 வயதில் காலமானார். அவர் செய்யும் தொழில் நடிகை மற்றும் அரசியல்வாதி. அவர் பெற்றோர் தந்தை ஸ்ரீனிவாச ராவ், அவர் தாயார் கௌசல்யா தேவி. அவர் கணவர் பெயர் ஜுலூரி ரமணா ராவ். அவர் பிள்ளைகள் மகன் வம்சி கிருஷ்ணா, மகள் சரவந்தி. எல்.வி. பிரசாத்தின் மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் நடித்த பிறகு இவர் புகழ்பெற்றார். ஜனாபாய் என்ற இயற்பெயர் கொண்ட ஜமுனா கர்நாடகாவில் உள்ள ஹம்பி எனுமிடத்தில் நிப்பானி ஸ்ரீனிவாசன் ராவ், கௌசல்யா தேவி ஆகியோருக்கு பிறந்தார். ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள துக்கரிலா எனுமிடத்தில் வளர்ந்தார். நடிகை சாவித்ரி இவருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அதனால் சாவித்ரி ஜமுனாவை திரைத்துறைக்கு அழைத்து சென்றார். ஜமுனா பள்ளியில் மேடை நடிகராக இருந்தார். அவருடைய அன்னை ஹார்மோனியம் போன்றவற்றை இசை கற்றுத்தந்தார். டாக்டர் காரி காபதி ராஜாராவ் மாபூமி என்ற ஜமுனாவின் நாடகத்தினை பார்த்தவர் தன்னுடைய புட்டிலு திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார். தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்த ஜமுனா அரசியலிலும் இணைந்தார். 1980களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து ராஜமுந்திரி மக்களவை தொகுதியில் 1989இல் தேர்வு செய்யப்பட்டார். 1990களில் பாரதிய ஜனதா கட்சி இணைந்த அக்கட்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஜமுனா அவர்கள் வாங்கிய விருது 1968 சிறந்த துணை நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருது, மில்லன். 2008 என்டிஆர் தேசிய விருது. அவர் நடித்த படங்களில் சில படங்கள் மிஸ்ஸியம்மா, தங்கமலை ரகசியம், நல்ல தீர்ப்பு, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, நிச்சய தாம்பூலம். ஜமுனா அவர்கள் மறைவு உடல்நலைக் குறைவால் ஐதராபாத்தில் தனது 86 வயதில் 27 ஜனவரி 2023 அன்று காலமானார்.